அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேரு கிரிதரன். நான் கண்டமாலம் பக்கத்துல கொங்கராம்பட்டி கேட்ல இருந்து வரேன். நாங்க இங்க ஆர்னியில நல் உலகம் வாரந்தோறும் சனிக்கிழமை புதன்கிழமை போடுறோம். நான் கொண்டு வர பொருள் பாத்தீங்கன்னா பல்பொடி. இந்த பல்பொடி மட்டும் நான் வெளியில் வாங்குறது, மற்றது எல்லாமே ஓன் ப்ராடக்ட் தான். கண்டங்கத்தி பல்பொடி, நாகரிக பல்பொடி, இது பிளெயின் கேக்கு, கோதுமை நாட்டுச்சக்கரை போட்டு செய்யற கேக்கு. மைதா மயம்லாம் பயன்படுத்துறது கிடையாது, வெள்ளை சக்கரம் பயன்படுத்துறது கிடையாது. கோதுமை நாட்டுச்சக்கரை போட்டு செய்யற கேக்கு. இது கேரட்ல செய்யற கேக். இது கேரட் போட்டு செய்யற கேக்கு. நாட்டுச்சக்கரை வெண்ணெய் போட்டு செய்வோம். ப்ரௌனி இது கொக்கோ போட்டு தான் போட்டு செய்யறோம் நாங்க. இது ஹெல்த் மிக்ஸ், சத்து மாவு, சொல்லுங்க பல தானி சேர்த்து செய்யற சத்து மாவு. செவ்வாழைப்பழ மால்ட்டு, செவ்வாழைப்பழத்துல செய்யற மால்ட் இது. இது அத்திப்பழத்துல செய்யற மால்ட்டு. இது கேரட் மால்ட்டு, பீட்ரூட் மால்ட்டு, ஏபிசி மால்ட்டு. ஆப்பிள், பீட்ரூட், கேரட் மூணுமே சேர்ந்தது ஏபிசி மால்ட்டு. இது எல்லாமே எங்களால் முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு குறைஞ்ச ரேட்ல செஞ்சு தரோம். இது லிப்பாம் இருக்கு, பீட்ரூட் லிப்பாம், ஸ்ட்ராபெரி லிப்பாம். இது எல்லாமே நாங்க தொடர்ந்து செஞ்சுன்னு இருக்கோம். மக்கள் தொடர்ந்து வாங்கிட்டு இருக்காங்க. நன்றி. என் பேர் சாரதா, கேலூர்ல இருந்து வரோம். இயற்கை விவசாயம் 9 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 8 வகையான அரிசி பண்றோம், அவல் பண்றோம், ரவை கஞ்சி மிக்ஸ் பண்றோம், கீரைங்க, லெமன் கிராஸ், இந்த முடக்கத்தான், இந்த மூலிகை பவுடர் எல்லாம் பண்றோம், விதைகள் பண்றோம். என் பேர் பிச்சாண்டி. நான் போலூர் வட்டம் அத்திமூர் கிராமத்திலேருந்து வரேன். ஜவ்வாது மலை அடிவாரத்திலிருந்து. நான் ஒரு இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். பாரம்பரிய நெல்லுகளை விளைவிச்சு அரிசியா மதிப்பு கூட்டி இங்கே சந்தையில வித்துட்டு இருக்கோம். கூட சிறுதானியம் பண்றோம், பயிர் வகைகள் அனைத்தும் பண்றோம். எல்லாமே நாங்க தான் பண்றோம். இயற்கை முறையில பண்றதும் அதனால மக்கள் என்கிட்ட விரும்பி வாங்குறாங்க. அனைவருக்கும் வணக்கம். இப்ப பாத்தீங்கன்னா 2026 2 வருஷம் தாண்டி 3வது வருஷத்துல இந்த சந்தை நடக்குது. இந்த சந்தை எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆர்னி கோட்டை மைதானத்துக்கு ஆப்போசிட்ல தாலுகா ஆபீஸ் பக்கத்துல இந்த சந்தை நடக்குது. இந்த சந்தை எதை ஒட்டி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வாரத்துல 2 நாள் புதன்கிழமை சனிக்கிழமையா இங்க பாத்தீங்கன்னா இயற்கை விவசாயிகள்லாம் ஒன்றிணைந்து ஒரு சந்தை நடத்திட்டு வராங்க. அதுல நிறைய இங்க உணவுப் பொருட்களும் நிறைய மதிப்பு கூட்ட பொருள், அரிசி எல்லாமே கிடைக்கும். நீங்க முதல்ல பாத்தீங்கன்னா இங்க கருப்பு கவுனி கஞ்சி, தேங்காய் பால் மில்க் ஷேக்கு, அப்புறம் முடவாட்டுக்கால் சூப்பு, அப்புறம் அவுல்ல புட்டு இருக்கு, அப்புறம் நெல்லிக்காய் ஜூஸு, கருப்பு உளுந்து கஞ்சி, இது எல்லாமே இங்க கிடைக்கும். காலை 6 மணி முதல் காலை 10 மணி வரைக்கும் அந்த டைம் கிடைக்கும். நீங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் இந்த லொக்கேஷன் பொருளை வாங்கி பயன்பெற மாதிரி கேட்டுறோம். இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளி வேணும்னா ஒரு 8-8:30க்குள்ளே வாங்க, அப்போ தான் கிடைக்கும். அதே போல் அரிசி வகைகள் நிறைய இருக்குது. கருப்பு கவுனி அரிசி, மாப்பிள்ளை சம்பா, சீரக சம்பா, அதுபோல் நிறைய மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள், சோப்பு, நாட்டு சக்கரை, மாவு, அப்புறம் முளைக்கட்டிய துவரம்பருப்பு, சிறுதானிய வகைகள், அரிசி, நிறைய மால்ட் இருக்குது, பீட்ரூட் மால்ட்டு, எண்ணெய் வகைகள் நிறைய இருக்குது. இங்கே வேணுன்றவங்க இந்த சந்தையை பயன்படுத்தி ஆர்னி இருக்கிற மக்களை இதை பயன்படுத்தி வாங்கி உண்ணுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஐயா வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் வட்டம் விளாங்குப்பம் கிராமத்திலிருந்து சங்கர் இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 20 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் ஐயா. பச்சை பயிறு, உளுந்து, கம்பு, கொள்ளு, நாட்டு துவரை, சோப்பு சோளம், பனிப்பயிறு, மொச்சை எல்லாம் பயிர் ஆர்கானிக் முறையில் பயிர் வச்சுட்டு இருக்கேன் ஐயா. பச்சை தோரங்காய், மாப்பிள்ளை சம்பா, இது கருங்குருவை பச்சரிசி. வணக்கம் ஐயா. நாங்கள் விழுப்புரம் மாவட்டம் மேல்மலை பிளாக்ல இருந்து வர்றேங்க. பெருவலூர் கிராமம். நாங்கள் இயற்கை முறை விவசாய சாகுபடி பண்ணிட்டு இருக்கேன். மாந்தோப்பு இருக்கு, தேக்கு தோப்பு இருக்கு, எல்லாமே பாரம்பரிய ரகங்கள்லாம், அரிசி ரகங்கள்லாம் வைக்கிறேன். ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக வறட்சி காரணமாக, குறிப்பாக மேல்மலை பகுதி கொஞ்சம் ஒரு 6-7 வருஷமாக கடுமையான வறட்சி. இந்த வருஷம் கொஞ்சம் தேவலாங்க. இப்போதாங்க வெள்ளை பொன்னி வச்சிருக்கேன், சிவன் சம்பா வச்சிருக்கேன். காய்கறிலாம் இயற்கை முறையில் பண்ணுறேங்க. அடுத்து நாட்டு வேர்க்கடலை, எள்ளு இதெல்லாம் சாகுபடி பண்ணுறேன். இயற்கை முறையில் பண்ணுறேன். நாட்டு மாட்டு பாலும் உற்பத்தி பண்ணி எடுத்துகிட்டு வர்றேங்க. இதில் செக்கு முடிஞ்சால் அதிகமாக கொஞ்சம் வேர்க்கடலை கிடச்சினாக்கா செக்கு ஆடி எண்ணெயாகவும் சேல்ஸ் பண்ணுறேங்க. நாட்டு மாட்டு காளையும் நான் என்கிட்ட இருக்குது. ஆண்டி போனூர் காளை ரொம்ப நல்லா அழகாக இருக்குங்க. அது என்னக்கா அதை வாட்ஸ்அப்பில் நண்பர்கிட்ட இருக்குது, நம்ம முத்துக்குமரன் ஐயா கிட்டே இருக்குது. அது வேணாக்கா உங்கள் நம்பருக்கு அனுப்பி சொல்கிறேன். வணக்கங்க. என் பேர் பாஸ்கரன். திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் வட்டம் களம்பூரை சேர்ந்தவங்க. விவசாயம் பண்ணுற பாரம்பரிய நெல் ரகங்களை மதிப்பு கூட்டி அரிசியாக்கி அதையும் கஞ்சி உடைச்சி அதை மேலும் மதிப்பு கூட்டி கஞ்சி மிக்ஸ் ஆகும், இட்லி மிக்ஸ் ஆகும், அந்த மாதிரிலாம் தயார் பண்ணி தராங்க. அது மாதிரி சிறுதானியங்கள், சிறுதானிய அவல் வகைங்க, அரிசியோட அவல் வகைங்க, இந்த மாதிரி பல பொருட்கள் இந்த சந்தையில் கிடைக்குங்க. செம்மண் கட்டி உடைச்ச துவரம்பருப்பு, நாட்டு சக்கரை, இந்த மாதிரி மதிப்பு கூட்டப்பட்ட கோசாலை தயாரிப்புகளுக்கு நாட்டு மாட்டு விபூதி, சாம்பிராணி, கொசுவரட்டி, பஞ்சகவ்ய விளக்கு, பல்பொடி, மூட்டுவலி தைலம், தலைவலி தைலம், இப்படியா பல பொருட்கள் இங்க சந்தையில கிடைக்குங்க. ஐயா பேர் பிரகலாதன். இயற்கை விவசாயம் பண்றாரு. தேவிகாபுரத்துல இருந்து வராரு. சரிங்களா? இவர் இந்த சிறகாவனை காய்கறிகள் நல்லா பண்றாரு. சிறகாவனை, அப்புறம் இது
பட்டாணி அவரை, அது வெள்ளை பட்டா அவரை. இந்த 4 அப்புறம் என்னது இருநிற அவரைன்னு 2 கலர்ல சேர்ந்த அவரை. இந்த 4 அவரையும் அவரு முக்கியமா பண்றாரு. இன்னும் நிறைய வெரைட்டிஸ் அவருக்கெல்லாம் பண்றாரு அவரு. இன்னும் அரிசி ஜீரக சம்பா பச்சரிசி, அப்புறம் பூங்கார் அரிசி, கருப்புக்கோணி அரிசி, சிவசம்பா பச்சரிசி, 4 அரிசி. இந்த அரிசி வெரைட்டி பண்றாரு. இன்னும் நிறைய பண்றாரு. பொருட்கள் இங்க கொஞ்சம் கொண்டு வரல. சீசனுக்கு ஏற்ற மாதிரி விலைக்குரிய பொருட்கள்லாம் இங்க விற்பனை பண்றாரு ஐயா வந்து.